yellow color dress போட்டு வர. என்ன கலரு? மஞ்சோ கலர். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க எல்லோ கலர் டயலாக்ன்ற வீடியோவை தான் எப்படி ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எல்லோ கலர் டயலாக் அப்படின்ற வீடியோவோட இது கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. வெறும் 11 செகண்ட் மட்டும்தான் இருக்கும், இன்ஸ்டா ஸ்டோரி மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அது கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த எல்லோ கலர் அப்படின்றத முடிஞ்சு எங்கே அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்றதை பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு 5 செகண்ட் கிட்ட. இப்போ எக்ஸ்ட்ரா இருந்த வீடியோ செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்துல ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோ கலரில் இருக்கிற உங்களுடைய அந்த ட்ரெஸ் கலரில் இருக்கிற ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா எல்லோ கலர்ன்றனால எல்லோ கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்கோ கரெக்டாக அத்தனை செகண்டுக்கு 10 செகண்டுக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ் தேவை அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வேணுன்னா நீங்கள் ஜூம் பண்ணி கூட அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிளிக் கிராஃபிக்ஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஆட் பண்ணுற எஃபெக்ட் இன் அனிமேஷன் தான். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன் அனிமேஷனில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் 39ன்ற எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 39 இன் அனிமேஷனில் 39 அப்படி இல்லை அப்படின்னா 33ன்ற எஃபெக்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெண்டு எஃபெக்டில் எந்த எஃபெக்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்டர் பேஜை செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.